கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அவருடைய பிரதான கிருபை இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளில் கூட நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 25ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஒரு தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் பரலோக ராஜ்யத்தினுடைய சத்தியங்களை சின்ன சின்ன நடைமுறை உதாரணங்கள் மூலமாக தெளிவாக அங்கே இருக்கிற மக்களுக்கு அவர் விளக்கி காட்டினார். அதில் ஒன்று தான் தாலந்து ஊமை. இங்கே நம்ம தாலந்து ஊமையில் இந்த 14ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் இதனுடைய முழு சம்பவத்தையும் நம்ம அங்கே பார்க்குறோம். எஜமான் தூர தேசத்துக்கு போகிறான். என்ன செய்கிறான்? தன்னுடைய வேலையாட்களில் அழைத்து திறமைக்கு தக்கதாக என்று நம்ம வாசிக்கிறோம். திறமை, அவங்களுக்கு இருக்கிற திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்து, அப்புறம் இவ்விதமாக 2 தாலந்து 1 தாலந்து என்று அங்கே பிரித்து கொடுக்கறத பார்க்குறோம். திறமைக்கு தக்கதாக 5 தாலந்தை வாங்கினவன் என்ன செஞ்சான்? போய் வேறு 5 தாலந்தை சம்பாதிச்சான். 2 தாலந்தை வாங்கினவன் போய் அதை பயன்படுத்தி வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். ஸோ இங்கே செயல்படுகிறவர்களை நாம் பார்க்கிறோம். அங்கே இன்னும் 3வது ஒரு பரிதாபமான நிலைமை தான் என்னென்னா, 1 தாலந்தை வாங்கினவன் அவன் என்ன செய்தான்? அந்த எஜமானுடைய தாலந்தை பணத்தை அவன் புதைத்து வைத்தான் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். தாலந்தை புதைத்து வைத்தல், பணத்தை புதைத்து வைத்தான் என்று அங்கே 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறார். ரட்சித்த தேவன் நம்மளை அப்படியே வீட்டுக்குள்ளே வைக்காமல் ஒரு சபைக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வருகிறார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே கொண்டு வந்து சேர்த்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போது கர்த்தர் தான் தேவனுடைய சபையில் கொண்டு போய் ஒவ்வொரு விசுவாசியும் சேர்க்கிறாரு. அதற்கு ஒரு நோக்கம் உண்டு, அதற்கு ஒரு திட்டம் உண்டு. அந்த நோக்கத்துக்கு நேராக அந்த மனிதன் செயல்பட வேண்டும் என்று பல கிருபைகளை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். ஈவாக பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார், வரங்களை கொடுக்கிறார், தாளந்தை கொடுக்கிறார். அவரோடு சேர்ந்து ஆண்டவருக்காக உற்சாகமாய் ஓடக்கூடிய அநேக விசுவாசிகளுடைய ஐக்கியத்தை கொடுக்கிறார். அவர்களுடைய இருதயங்களுக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுக்கிறார். எது நல்ல சபையோ அந்த சபையில் தான் கர்த்தர் நம்மளை கொண்டு சேர்க்கிறார். தேவன் கொண்டு சேர்க்கிறார். இப்போ பாருங்கள், தாளந்தை புதைத்து வைத்தல் என்றால் என்ன? பணத்தை புதைத்து வைத்தான். அருமையானவர்களே, இந்த நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை குறித்ததான ஒரு தெளிவான ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு மந்த நிலை இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தினுடைய போதனைகள்லாம் எதை மையப்படுத்தி இருக்குன்னா, தனி மனிதனுடைய பிரச்சனைகளை மையப்படுத்தி இருக்கிறத பார்க்குறோம். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள போதனைகள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அது முழுவதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்தும் பாவத்தை குறித்தும் மனம் திரும்புதலை குறித்தும் அங்கே கண்டித்து போதிக்கிற போதனைகள் இருந்துச்சு. இன்றைக்கி அந்த போதனைகள் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்படி அந்த போதனைகளை போதிக்கக்கூடிய சபைகள் மிக குறைவாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்ததான போதனைகள் இன்றைக்கி ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த போதனைகள் இன்றைக்கு எவ்வளவோ மாறிடுச்சு. இங்கே நான் வாசிக்கிறோம், தாளந்தை புதைத்து வைத்தான். 19ஆம் வசனத்தில் எஜமான் வந்து கணக்கு கேட்டான் என்று அங்கே போடுறோம். எஜமான் வந்து கணக்கு கேட்பான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார். இந்த பூமியிலே நாம் அவருக்காக என்ன செய்தோம்? நான் உனக்கு இந்த தாளந்தை கொடுத்தேனே, பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தேனே, ஆவியானவர் மூலமாக வரங்களை கொடுத்தேனே, நீ என்ன செய்தாய்? எவ்விதமாக அவைகளை உபயோகப்படுத்தினாய்? ஒரு வரங்கள் கொடுக்கப்படுகின்ற நோக்கம் என்ன? தனி மனித மகிமைக்காக அல்ல, சபையினுடைய பக்தி விருத்திக்காக, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக. அப்போ தாளந்தையும் கூட அப்போ எப்போ ஒரு மனிதன் தாளந்தை புதைத்து வைக்கிறான்? அநேக வேளையில் நினைக்கிறான், அவன் புதைச்சி வச்சுட்டாயா, தாளந்தை புதைச்சிட்டான், அவன் பொல்லாதவன், சோம்பலான ஊழியக்காரன். ஆனால் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கூட தாளந்தை புதைத்து வைக்கிற ஒரு ஆபத்து காணப்படுகிறது. பிரியமானவர்களே, நாம் எப்போ நம்முடைய தாளந்தை நம்ம பயன்படுத்த முடியும் அல்லது எப்போ நம்ம தாளந்தை நம்ம புதைச்சி வைக்க முடியும் அப்படின்னா, தாளந்தை நாம் தேவன் நம்மை இணைத்திருக்கிற சபையோட சேர்ந்து நாம் செயல்படும் பொழுது தான் நம்முடைய தாளந்து வெளிப்படும். அப்போ எனக்கு என்ன தாளந்து இருக்குது அப்படிங்கிற கேள்வியை முதல்ல கேட்கணும். ஆண்டவர் எனக்கு என்ன தாளந்தை கொடுத்துருக்கிறார்? இந்த தாளந்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும்.
அந்த தாளந்தை நான் பயன்படுத்துகிறேனா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்போது தாளந்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ரெண்டாவதாக அந்த தாளந்தை நான் கண்டுகொள்ள வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் எனக்கு தாளந்தை கொடுத்திருக்கிறேன்னு நான் விசுவாசிக்கிறேன். என்ன தாளந்தை கொடுத்திருக்கீங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம அதை அறிந்து கொள்ளும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது, அந்த தாளந்து நம் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய சபையோடு நம்ம இணைஞ்சு ஓடணும். தேவனுடைய சபையோடு நம்ம இணைந்து செயல்படும் பொழுது நம்முடைய தாளந்துகள் செயல்படுகிற தாளந்துகளாய், வெளிப்படுகிற தாளந்தாய் அது நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். ஆண்டுடைய சபை பக்தி விருத்தி அடையும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். அதற்காக நாம் உழைக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆகவே தேவனுடைய சபையோடு இணைந்து ஓட முடியாத ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தாளந்தை பயன்படுத்த முடியாமல் போயிடும். என்ன தாளந்துனே தெரியலையா, நீ சபையோடு இணைஞ்சு ஓடு. அங்கே போகும்போது தேவன் அங்கே அதற்கு உனக்கென்று வைத்திருக்கிற, உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த ஊழியத்திலே ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வரங்களை கொடுத்துருக்கிறார், அல்லது இப்படிப்பட்ட ஒரு தாளந்தை கொடுத்துருக்கிறாருங்கிறத அதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் செயல்படுகிறவர்களாக நாம் காணப்பட முடியும். ரெண்டாவது, தாளந்தை பயன்படுத்த முடியாமல் போக வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய சபையோடு தான் நம்ம இருப்போம். ஆனால் ஆண்டவருடைய சபையில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, பொறுப்பற்றவர்களாக நம்ம இருப்போம். இது ஏன் இந்த பொறுப்பற்ற நிலைமை? பொறுப்பற்றதுன்னா, இப்போ நம்ம அங்கே நடந்து போகிறோம், அங்கே சில தேவனுடைய ஊழியம் நடக்குது, ஊழியத்துக்கு நம்ம போகாமல், அவங்களோட சேர்ந்து ஊழியத்துக்கு போகாமல் இருப்போம். அல்லது அங்கே ஏதாவது சுவிசேஷ வேலையோ அல்லது அங்கே ஏதாவது ஒரு அன்பின் விருந்து ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அதில் நம்ம ஈடுபட மாட்டோம். அல்லது நம்ம ஏதாவது அங்கே வாகனம் ஓட்டக்கூடிய ஒரு தாளந்து உங்களுக்கு இருக்கலாம், அந்த வாகனம் ஓட்டுறதுக்கு நீங்கள் செயல்படாமல் இருப்பது, அதில் உற்சாகம் இல்லாமல் இருப்பது. சபையோடு தான் இருப்பீங்க, ஒழுங்காக சர்ச்சுக்கு போவீங்க வருவீங்க, ஆனால் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபாடு கிடங்கு ரொம்ப குப்பையாக கிடக்குதா அதை பார்த்துட்டு கண்ணும் காணாமல் போகிறது. சரி, நமக்கு எதுக்கு, யாராவது ஏதாவது செய்வாங்க. பொறுப்பற்றவர்களாய் போவது ஏன் அப்படின்னா, ஆண்டவர் மேலே உள்ள அன்பு குறைஞ்சிட்டு, ஆண்டவர் மேலே உள்ள அந்த நன்றி உள்ள இருதயம் இப்போ இல்லாமல் போயிடுச்சு, இப்போ குளிர்ந்து போயிடுச்சு. அங்கே பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஆண்டவருடைய அன்பை நாம் அதிகமாய் ருசிக்கும் பொழுது தான் நாம் தேவனுக்காக நம்முடைய தாளந்தை பயன்படுத்துகிறவர்களாக நாம் காணப்படுவோம். இல்லைன்னா நம்ம நன்றியற்றவர்களாக காணப்படுவோம். ஒரு காலத்தில் ஆண்டவரே என்னை ரட்சித்தீர் உமக்கு ஸ்தோத்திரம்னு ரொம்ப ஒரு சந்தோஷமாக நம்ம சொல்லியிருப்போம். இப்போ அதெல்லாம் சாதாரணம் ஆயிடுச்சு. நமக்குள்ள ரொம்ப ஒரு குளிர்ந்து போன ஒரு ஜீவியம், தேவனுக்காக அந்த வைராக்கியம், அந்த தேவ அன்பு குறைஞ்சி போயிட்டு. ஆண்டவர் கூட எபேசு சபையை பார்த்து சொல்கிறார் இல்லையா, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அப்போ ஒரு மனிதன் தேவ அன்பிலே குறைவுபடும் பொழுது அவன் தன்னுடைய தாளந்தை பயன்படுத்தாதபடிக்கு அவன் சோம்பேறியாக மாறுகிறதை பார்க்கிறோம். சோம்பலான ஒரு மனிதன். அப்போ பாருங்கள், முதலாவது தேவனுடைய சபையோடு சேர்ந்து ஓடினா தான் நம்ம தாளந்தை பயன்படுத்த முடியும். ரெண்டாவது, சபையோடு நம்ம ஓடுறேன்னு சொல்லிட்டு பொறுப்பற்றவர்களாக, சோம்பேறிகளாக, கிறிஸ்துவின் அன்பிலே குறைவுபடுகிறவர்களாக காணப்படும். மூன்றாவது, அங்கே போனால் வேலை சொல்லுவாங்க, ஐயா அங்கே போனால் ஏதாவது அதை செய் இதை செய்யு நினைச்சுவாங்க, நம்மளை வேலை வாங்குவாங்க. அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம போகக்கூடாது. தேவனுடைய சபைக்குள்ளே போகணும், ஆராதிக்கணும், முடிஞ்ச உடனே உளுந்து அடித்து ஓடிடணும். ஏன், அங்கே நின்னால் ஏதாவது செய்ய சொல்லுவாங்க, நம்மளை வேலை வாங்கிடுவாங்க. எவ்வளோ ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை பாருங்கள். எவ்வளோ ஒரு லேக் ஆஃப் நாலேஜ். ஒரு அந்த தேவனை குறித்து, தேவன் எத்தனையோ பேர் இருக்க, இவ்வளவு இந்த உலகத்தில் அவங்களெல்லாம் ரட்சிக்கலை, என்ன ரட்சித்தாரே, என்ன அவருடைய பிள்ளையாக மாற்றினாரே, அவருடைய அந்த சிலுவையின் தியாக அன்பை எனக்கு காட்டினாரே, அவருடைய சிலுவையில் சிந்தின பரிசுத்தமான இரத்தத்தினால என்ன கழுவினாரே, அவருடைய சபைக்குள்ளே என்னை கொண்டு வந்து வச்சிருக்கிறாரே, நான் எவ்வளவு தூரம் நான் தேவனுக்காக செயல்பட்டா ஆண்டவர் வரும்பொழுது எனக்கு பரிசு உண்டு, வெகுமதி உண்டு. அதே இல்லை, அது வேலை. பாருங்கள், 1 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 29ஆம் அதிகாரத்தில் தாவீது ராஜா சொல்கிறாரு 1ஆம் வசனத்தில், 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான், செய்ய வேண்டிய வேலையோ பெரியது, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும்,
அரமனை. இங்கே தாவீதினுடைய அந்த பார்வை எப்படி இருக்குது பாருங்க, கண்ணோட்டம் எப்படி இருக்குது. வேலை பெரிய வேலை. அங்கே நெகேமியா சொல்கிறான், நான் ஒரு பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். அவன் அரண்மனையில் ஒரு அரசாங்க வேலையில் தான் இருந்தான். ஆனால் அவன் இப்போ வந்து இந்த வெயிலுக்குள்ளே அந்த தூசிகளை அந்த புழுதிக்குள்ளே கடந்து அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அந்த அலங்கத்தை கட்டுகிற அந்த காம்பவுண்டு சூறை கட்டுற வேலையை செஞ்சிட்ருக்கிறான். அவன் சொல்கிறான், நான் ஒரு பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன், நான் இப்போ அங்கே வந்து அந்த வேலை தடைப்பட்டு போயிருமே. தாவீது சொல்கிறான், இந்த வேலை பெரியதுங்க, செய்ய வேண்டிய வேலை பெரியது. எப்படி பார்க்குறோம்? அது ஒரு கஷ்டமான வேலையா, அதை நம்ம ஏதோ அடிமைத்தனத்தின் வேலையாக பார்க்குறோமா? ஆண்டவரே, எவ்வளோ பெரிய வேலைப்பா உங்கள் வேலை, அந்த வேலை பெரியது, அதை செய்வதற்கு நான் ஏமாத்திரம். அது மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரமனை. அப்போ தேவனுடைய சபையிலே நாம் செய்கிற வேலை மனுஷருக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரமனை, தேவனுக்காக செய்கிற வேலை. ஒருவேளை அந்த ஊழியக்காரர் சொன்னார் அதனால் செய்கிறேன், மூப்பர் சொன்னார் அதனால் செய்கிறேன், அங்கே இருக்கிற ஊழியக்கார அம்மா சொன்னாங்க அதனால் செய்கிறேன். இல்லை, அது மனுஷருக்காக செய்கிற வேலை அல்ல, அது பெரிய வேலை, அது ராஜாதி ராஜாவுடைய வேலை. ஆண்டவரே, அந்த வேலையை செய்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லையப்பா, எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கீங்களா, நான் அந்த வேலையை செய்யணுமா, என்னை நம்பி நீங்கள் அழைக்கிறீங்களா? நன்றி ஆண்டவரே. அதுதான் நன்றி உள்ள இருதயம். தாவீதுக்கு அந்த நன்றி உள்ள இருதயம் இருந்துச்சு. அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ குறைவு இருந்துச்சு, வீழ்ச்சி இருந்துச்சு, அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பின்மாற்றங்கள் இருந்துச்சு. ஆனால் அவனுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையான இருதயம்னு சொல்கிறார். அவன் உத்தமமான இருதயம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஏன் தெரியுமா? அவன் தேவனுடைய ஊழியத்தை குறித்ததான, தேவனுடைய வேலையை குறித்ததான அந்த கண்ணோட்டம் மேலானதாக இருந்தது. ஐயோ, நான் திரைகள் நல்லா கேதுரு மரம் பாய்ந்த ஒரு நல்ல ஒரு அரண்மனையில் குளிர்ச்சியாக உட்கார்ந்துட்டு இருக்கிறேனே, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி சாதாரண துணிகளுக்கு மத்தியில் இருக்குதே, தரையில் கூட எந்த விதமான தளம் போடப்படாமல் மண்ணு தானே போட்டிருக்குது. நான் நல்ல இடத்துல இருக்கிறேனே, ஆனால் அது என்னை விட எவ்வளோ மேன்மையான ஒரு இடத்துல இருக்கணும். பாருங்கள், வீட்டில் இருந்தாலும் கூட தேவனுடைய ஆலயத்தை குறித்து, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை குறித்து அவனுடைய சிந்தை எவ்வளவு ஒரு உண்மை உள்ளதாக, அது மேன்மையாக எண்ணப்படுகிறதாக பார்க்குறோம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன்னு சொன்னார்ல, இது பெரிய வேலை, இது தேவனுக்கு, இது மனுஷருக்கு அல்ல. இன்றைக்கி அப்படி நாம் நினைப்போம் என்றால் நிச்சயமாக ஆண்டவருடைய சபையில் நாம் சேர்ந்து செயல்படும் பொழுது நாம் நம்முடைய தாளந்துகளை, நம்முடைய திறமைகளை, தேவன் நம்ம கொடுத்த வரங்களை நாம் பயன்படுத்துகிறவங்களாக இருப்போம். இல்லைன்னா புதைச்சி வைக்கிறவங்களாக இருப்போம். அது மனுஷருக்காக செய்கிறவங்க. அங்கே மனுஷருக்காக நீ செய்யாத, பார்வைக்காக செய்யாத. நீ எதை செய்தாலும் மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று நீ மனப்பூர்வமாக செய்யணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. பாருங்கள், அடுத்து வேலை செய்கிற காரியங்களில் அசதியாக இருக்கிற ஒரு காரியம், நிர்விசாரமாக இருக்கிற காரியம். 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் எசேக்கியா ராஜா சொல்கிறார், ஆலயம் பல ஆண்டுகளாக பூட்டி கிடக்கு, குப்பை தூசி, அங்கே பயங்கரமாக அந்த ஆலயத்துக்குள்ளே போக முடியாது, அங்கே விளக்கேற்றலை, பலி செலுத்தப்படலை, ஆலயம் எந்த பராமரிப்பு இல்லாமல் கிடக்குது. அவன் சொல்லிகிட்டே இருக்கிறான், யாருமே முன் வர மாட்டேங்கிறாங்க. அவன் சொல்கிறான் பாருங்கள், 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 2 நாளாகமம், என் குமாரரே, இப்பொழுது அசதியாக இராதேயுங்கள், நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் தூபம் காட்டுகிறவர்களுமாய் இருக்கவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார். அவர் சொல்கிறாரு, என் குமாரரே, நீங்கள் அசதியாயிராதீங்கள், கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். பலனுண்டு, தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். இது தேவனுடைய வேலை, இது தேவனுடைய பணி. நீங்கள் ஏனோதானோ நினைக்காதீங்க, அசட்டையாக இருக்காதீங்க, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருங்கள். பார்த்தீங்களா, ஏன் இன்றைக்கி அநேகர் தாளந்த பயன்படுத்தலை? அசதியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதனுடைய தீவிரம் தெரியல. இது தேவனுடைய பணி, இதை நம்ம செய்வோம் என்றால் நமக்கு பிரதிபலன் பரலோகத்தில் உண்டு. கர்த்தர் வரும்பொழுது இதற்கான பிரதிபலனை ஆண்டவர் நிச்சயமாக தருவார். அந்த தூர தரிசனம் இல்லை. அங்கே நாம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், லேவியர் எழும்பி அந்த சுத்திகரிக்கும் வேலைக்கு வந்தாங்களாம். ஐயோ, எனக்கு டஸ்ட் அலர்ஜிங்க, எனக்கு அப்படிலாம் செய்ய முடியாது, கடினமான வேலைகளை செஞ்சோம் அப்படின்னா, ஓ, என் பிள்ளைய கடினமான வேலை வாங்குகிறாங்களே, என் பிள்ளைய ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களே, என் பிள்ளைக்கு தான் எல்லா வேலையும் சொல்கிறாங்க, சபையில் என்ன வேலை வந்தாலும் அது என் பிள்ளைக்கு தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அநேக வேளைகளில் பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை செயல்பட விடாமல் தடுக்கிற
வேதனையான காரியங்கள் இருக்குது. அவங்களுக்கு கண்ணோட்டம் இல்லை, இது தேவனுடைய வேலை, இதை நம்முடைய பிள்ளை செஞ்சால் தேவன் அவர் சும்மா விட மாட்டார், அதற்கான ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கொடுப்பார், அந்த பிரதிபலன் உண்டு. அங்கே தெரியல. லேவியர் அங்கே நம்ம 34ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், லேவியர் என்ன செஞ்சாங்களாம், ஆசாரியரை விட மன உற்சாகமாய் செயல்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். ஆசாரியர்கள் தான் லேவியரை விட ஒருபடி மேலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பலி செலுத்த, காணிக்கைகளை, தூபம் காட்ட எல்லாம் ஆனால் யோசித்து பாருங்கள், அவங்கள விட யார் லேவியர் உற்சாகமாக இருந்தாங்க. சில வேலைகளை சிலர் அந்த வேலைகளை செய்வதற்கு தேவன் எதிர்பார்க்கிறார். அவர்கள் அதை தாமதிக்கும் பொழுது, அவர்கள் அதற்காக செயல்பட உற்சாகம் இல்லாமல் போகும் பொழுது, அசதியாக இருக்கும் பொழுது கர்த்தர் இன்னொருத்தரை எழுப்புறாருங்க. அவங்களை கொண்டு அந்த வேலைகளை செய்கிறார். 8 நாளிலே அந்த ஆலயம் சுத்திகரிக்கப்பட்டது, அங்கே பலி செலுத்தப்பட்டது, ஆராதனை முறைகள் திட்டம் பண்ணப்பட்டது, ஜனங்கள் சந்தோஷப்பட்டாங்க, எசேக்கியா சந்தோஷப்பட்டான். தேவனுடைய ஆலயம் புதுப்பிக்கப்பட்டது, மகிமையாக தேவனுக்கு ஆராதனை ஏறெடுக்கப்பட்டது. அருமையானவர்களே, எவ்வளோ ஒரு பெரிய ஒரு உன்னதமான பணி. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆகவே நாம் அசதியாக ஆண்டுடைய வேலையை நம்ம செய்வோமானால் நாம் நம்முடைய தாளந்தை பயன்படுத்தாமல் புதைத்து போடுகிறவர்களாக நாம் மாறிவிடுவோம். அடுத்து அங்கே 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் 16-17 வசனங்களில் பவுல் இவ்விதமாக சொல்ல. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களில் இவ்விதமாக நான் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு, உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்ரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே. இப்போ சிலர் என்னென்னா சபை முடிஞ்சவொன்னே ஓடி போயிடுவாங்க, நம்மளை வேலை வாங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு. சிலர் என்ன செய்வாங்க, அசதியாக இருப்பாங்க. சிலர் சபைக்குள்ளே தான் இருப்பாங்க, ஆனால் உற்சாகம் இல்லாமல் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா தங்களுடைய ஸ்தானத்தை அவங்க உணரணும். தங்களுக்கு எல்லா திறமையும் இருக்குது, எனக்கு அந்த வேலையை கொடுக்கலாமே, எனக்கு இந்த பொறுப்பை கொடுக்கலாமே, எனக்கு அதை தரல, எனக்கு பாட்டு பிடிக்க தரல, எனக்கு தாளம் போட தரல, அல்லது எனக்கு பிரசங்கம் பண்ண தரல, இப்படி அது எனக்கு அந்த திறமை இருக்குது, இந்த திறமை இருக்குது என்று சொல்லி தங்களை என்ன செய்வாங்க, அதிகமாக அவங்க என்ன செய்வாங்க, பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புவாங்க. தப்பு இல்லை. ஆனால் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஸ்தானத்தை அறிந்து நம்ம செயல்படணும். அப்போ அவ்விதமாக எதிர்பார்க்கும்போது இன்னொருத்தருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கும்போது, நான் இத்தனை வருஷமாக இதை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி அவங்களுக்கு அதை தூக்கி கொடுத்துட்டாங்க, அவங்க நல்லாவே செய்யலை, அவங்கள விட நான் சிறப்பாக செய்வேன், என்கிட்ட கொடுக்காம அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. இப்படி பல குழப்பங்களை தங்களுடைய சிந்தைக்குள்ளே கொண்டு வந்து இவர்கள் தங்களுடைய தாளந்தை செயல்படுத்த தவறி என்ன செஞ்சிடறாங்க, உற்சாகம் இல்லாதவர்களாக தங்களுடைய தாளந்தை புதைத்து வைக்கிறவர்களாய் மாறி போகிறாங்க. அசதியாக இருந்து ஒரு கூட்டம் புதைச்சி வைக்குது, இன்னொரு கூட்டம் அதிக உற்சாகமாக இருந்து என்ன செய்யுது, தாங்கள் செய்ய தங்களுக்கு தேவன் என்ன பொறுப்பை கொடுத்துருக்கிறாரோ அந்த ஸ்தானம். தேவனுடைய சபையில் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா உங்களுடைய ஸ்தானத்தை நீங்கள் அறிஞ்சிருக்கணும். உங்களுடைய ஸ்தானம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். அந்த ஸ்தானம் என்னன்னு தெரிந்து அதை நாம் உணர்ந்திருக்கும் பொழுது நமக்கு தேவன் என்ன வேலையை கொடுக்காரோ அதை செஞ்சுட்டு அப்பிரயோஜனமானவங்க ஆண்டவரே, செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம், எல்லா கனம் மகிமை உங்களுக்குன்னு சொல்லி நாம் தொடர்ந்து தேவனுடைய சபை பக்தி விருத்தி அடைய, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட நம்முடைய தாளந்துகளை பயன்படுத்துகிறவங்களாக இருப்போம். அப்படி இல்லாமல் எனக்கு அந்த பொறுப்பை தந்திருக்கலாம், நான் அதை செஞ்சுருப்பேன், நான் விபிஎஸ்சில் எனக்கு இந்த தொடர்கதையை என்கிட்ட கொடுத்துருந்தா நான் இதை விட சிறப்பாக சொல்லியிருப்பேனே, அல்லது விபிஎஸ்சில் அந்த நாள் குருதி என்கிட்ட தந்திருந்தா அந்த நாள் சரித்திரத்தை நான் இன்னும் தெளிவாக சொல்லியிருப்பேனே, இவங்க நல்லாவே சொல்லலை, எப்படி நல்லா இல்லாதவங்கள்டெல்லாம் கொடுக்குறாங்களேன்னு சொல்லி நாம் முறுமுறுத்து உற்சாகம் இல்லாதவர்களாக அதன் மூலமாய் நம்முடைய தாளந்தை புதைத்து வைக்கிறவர்களாக நாம் காணப்பட்டு விடக்கூடாது. அப்போ அடுத்தபடியாக 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும், ஒருவனும் ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாப்படையாதிருக்கவும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்பொல்லவையும் திருஷ்டாந்தமாக வைத்து இவைகளை எழுதினேன். இங்கே 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எழுதப்பட்டதற்கு மிஞ்சி, நம்மளை குறித்து மிஞ்சி எண்ணுதல், அதிகமாக ஓவர் கான்ஃபிடென்ஸ். பிரியமானவர்களே, அதிகமாக நம்ம காணப்படும் பொழுது என்னாகும் அப்படின்னா
நம்ம மற்றவங்களை அற்பமாக எண்ணுவோம், மற்றவங்களை குறித்து நம்ம இருதயம் கடினமடை இருமாப்போம். 2 கொரிந்தியர் 10:12 வாசித்தா இதை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். பவுல் தன்னையும் அப்பொல்லோவையும் ஒப்பிட்டு பேசுகிறார். எங்களை குறித்து மிஞ்சி நம்ம எண்ணக்கூடாது. அதிகமாக மிஞ்சி எண்ணுதல் என்னென்னா, நம்மளை விட திறமை குறைவானவங்க, நம்மளை விட தாளந்து குறைவானவர்கள் அங்கே காணப்படும் பொழுது பிரசங்கம் பண்ணுறதுல நம்ம அவங்கள விட தாளந்து கூட இருக்கலாம், பாடுறதுல அவங்கள விட நல்ல தாளந்து கூட இருக்கலாம், அல்லது இசைக்கருவி வாசிக்கிறதுல அவங்கள விட தாளந்து கூட இருக்கலாம். இப்போ நமக்கு பெருமை வரும். இங்கே தான் ஆபத்து, மிஞ்சி எண்ணக்கூடிய சூழ்நிலை. அந்த காலத்தில் அப்படி நிறையா இருந்தாங்க. 2 கொரிந்தியர் 10:12 வாசிக்கலாம். ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டு கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற, நம்ம நல்லா பிரசங்கம் பண்ணுறோன்னு பெருமைப்படுறது, நல்ல மியூசிக் போடுறோம் பெருமைப்படுறோம். தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிறவர்களுக்கு எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் நாங்கள் துணியவே மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. இன்னொரு இடத்துல போய் ஒரு பிரசங்கத்தை கேட்கும்போது தான் அவர் ஒரு சகோதரன் இப்படி சொன்னார், இப்போ தான் நீங்கள் நல்லா பிரசங்கம் பண்ணுறீங்க, உங்கள் பிரசங்கம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு. அப்போ நான் உடனே சொன்னேன், இல்லை சகோதரனே, நான் ஏதோ பிரசங்கம் பண்ணுறேன், என்னை விட இந்த தேவனுடைய வார்த்தைகளை மகிமையாக மேன்மையாக விவரித்து காட்டுற எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. நம்ம மிஞ்சி எண்ணிடக்கூடாது. நம்ம ரொம்ப நல்ல பிரசங்கம் பண்ணுறோம், எங்கே அங்கே நம்ம சபையில் இருக்கிற குறைவாக பிரசங்கம் பண்ணுறவங்கள பார்த்துட்டு நாம் ரொம்ப திறமையாக பண்ணுறோம் அப்படின்னு நம்மளை குறித்து எண்ணுகிறதற்கு மிஞ்சி எண்ணுகிற ஒரு ஆபத்து நமக்கு வந்துடும். நாமளே மெச்சிக்கொள்ளுகிற ஒரு ஆபத்து வந்துடும். நான் ரொம்ப திறமையாக இதை செய்கிறேன். இங்கே தான் பவுல் சொல்கிறாரு, இவ்விதமாக நாம் செயல்படும் பொழுது நாம் தேவனுடைய தாளந்தை நாம் புதைத்து வைக்கிறவர்களாக இருக்கிறோம். எப்படிங்க நம்ம புதைச்சி வைக்க முடியும்? எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி நம்மளை குறித்து மிஞ்சி எண்ணும்போது பிரியமானவர்களே, நம்மளை அறியாமலே நாம் பெருமையின் வலைக்குள்ளே விழுந்து நாம் நம்முடைய தாளந்தை பயன்படுத்த முடியாத சிறுமைப்பட்டவங்களாக மாறிடு. இன்னொருத்தர் அதில் இன்னொரு அழகாக இன்னொருத்தர் இசைக்கறி வாசிக்கிறவர் வந்துட்டாருன்னா நம்மளால் தாங்க முடியாது. இன்னும் நம்மளை விட நல்ல பாடுற ஒருத்தங்க வந்துட்டாங்கன்னா நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு அருமையானவர்களே, நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? 2 சாமுவேல் 15 அப்சலோம் சொல்கிறான், எனக்கு எல்லா திறமையும் இருக்குது, என்னை ராஜாவாக வச்சா உன்னுடைய நியாயத்தை நான் அழகாக செயல்படுத்தி காட்டுறேன். இவ்விதமாக பதவியை விரும்புகிறவர்களாக மாறிடுவோம். நம்மளை மெச்சிக்கொள்ளுகிறவங்களாக மாறும் பொழுது, நாம் மிஞ்சி எண்ணுகிறவர்களாக மாறும் பொழுது நாம் எப்படி மாறிடுவோம்னா பவர் மாங்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பதவியை விரும்புகிறவர்கள், எனக்கு அதை தரலாம்ல, அந்த ஊழியத்தை தரலாம்ல, இந்த ஊழியத்தில் என்னை பயன்படுத்தலாம்ல, இந்த மாதிரி ஏன் இதை உபயோகப்படுத்தாமல் என்னை மட்டம் தட்டி வைக்கிறாங்க, எனக்கு கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தை கொடுக்கல. பிரியமானவர்களே, தேவனுடைய சபையில் நீங்கள் எவ்வளவு தாழ்மையாக இருக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் தேவன் உங்களை நிச்சயமாக உபயோகப்படுத்துவார். உங்களை யாரும் மட்டம் தட்டி வைக்கவே முடியாது. அது தேவனுடைய காரியம். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அப்படியே பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருங்கள். நீங்கள் மிஞ்சி எண்ணுனீங்கன்னா, உங்களே மெச்சிக்கொள்ளுகிறவங்களாக மாறினீங்கன்னா, உங்களை அறியாமலே எனக்கு அந்த பொறுப்பை கொடுக்கலாம்ல, எனக்கு இந்த பதவியை கொடுக்கலாம்ல, அந்த பதவி கிடைக்கல, அது வேறு யாருக்கோ கொடுக்கப்பட்டுட்டுனா கோவம் வந்துடும். நாம் நம்முடைய தாளந்தை செயல்படுத்த முடியாமல் இருமாப்படைகிறவர்களா. அதனால தான் அங்கே 1 கொரிந்தியர் 4:6 அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இருமாப்பு. நான் அந்த வேலையை செய்யலை, நான் அந்த பாட்டு ப்ராக்டிஸுக்கு வரல, நான் ஆக்ஷன் போட வரல, அல்லது நான் அந்த காரியத்தை செய்ய வரமாட்டேன். இருமாப்பு. இருதய கடினத்துக்கு நாமளே இடம் கொடுத்துறோம். எப்போ? எண்ணுகிறதற்கு மிஞ்சி எண்ணும் பொழுது, நம்மை நாமே மெச்சிக்கொள்ளும் பொழுது, அங்கே இருக்கிற எல்லாரை விட நம்ம அதை விட மேலான ஒரு மியூசிக் போடுற ஒரு இடத்துக்கு போகும்போது பார்ப்போம், சார் என்ன மாதிரி பண்ணுறாங்க, இவங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம ஒன்றுமே இல்லையே. நல்ல பாட்டு பாடுற ஒருத்தங்க என்ன அழகாக பாடுறாங்க, சார் இவங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மெல்லாம் என்ன பாடுறோம், ஏதோ கழுதை கணைச்ச மாதிரி கணைச்சிட்ருக்குறோம். எப்போ? நம்மளை விட மகிமையாக பிரசங்கம் பண்ணுற ஒருத்தரை போய் பார்க்கும்போது தான், சார் என்ன அழகாக பிரசங்கம் பண்ணுறாங்க, நான் எவ்வளோ பெருமையாக நினச்சிட்டு இருந்தேன். இல்லை,
பிரியமானல அப்போ நம்ம வெட்கப்பட வேண்டியது இருக்கும். ஆனால் நம்ம தாழ்மையின் சிந்தையில் இருந்தோம்னா நம்ம இருமாப்பு வராது, இறுதிய கடினம் வராது, தாளந்த புதைத்து போடுகிறவங்கள நம்ம மாற முடியாது. அடுத்து மிகப்பெரிய ஒரு ஆபத்து போட்டி பொறாமை. தாளந்த பயன்படுத்த முடியாமல் போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? போட்டி பொறாமை. அந்த போட்டி பொறாமை என்ன? நம்ம செய்கிற ஒன்று இன்னொருத்தர் சிறப்பாக செஞ்சிட்டாங்கன்னா இது எங்கே போகும்? எண்ணுகிறதற்கு மிஞ்சி எண்ணுகிற ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னு சொன்னால், அல்லது நம்மளே மெச்சிக்கொள்ளுகிறவர்களாக நம்ம மாறிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு போட்டி பொறாமல் வந்துடும். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 சொல்லி அந்த ஸ்திரீகள் பாடின உடனே சவுலுக்கு பொறாமை வந்துருச்சு. இன்னொருத்தர் பாராட்டப்படும் பொழுது தாங்க முடியாது. நம்ம முன்னால் யாராவது இன்னொருத்தரை பாராட்டி நல்லா பண்ணாங்கல்ல, அது நல்லா பாடினாங்கல்ல, அது நல்லா அழகாக அந்த ஆக்ஷன் போட்டாங்கல்ல, நல்ல அந்த ராகம் செஞ்சாங்கல்ல, நம்ம ஏதாவது அவங்கள பாராட்டிட்டா கோவம் வந்துடும். வேகமாக அந்த இடத்த விட்டு வெளியே போயிடும். நம்மளால் அதை சகிக்க முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் பிரியமானவர்களே? அங்கே தான் மிகப்பெரிய ஆபத்தின் ஒரு உக்கிரம் இருக்குது. என்ன தெரியுமா? நமக்குள்ள போட்டி வந்துட்டு, பொறாமை வந்துட்டு, எல்லாரும் என்ன தான் பாராட்டணும், நான் தான் சிறப்பாக செய்வேன், இன்னொருத்தரை பாராட்டக்கூடாது. அப்போ என்ன செய்வோம்? அவங்க ஊழியத்தை எப்படி கெடுக்கலாம், அவங்கள்ட்ட எப்படி குற்றம் கண்டுபிடிச்சி அதை பெருசுப்படுத்துவோம். ஒரு கட்டத்தில் அவங்களோட அந்த தொடர்ந்து அந்த போட்டி பொறாமைக்கு இடம் கொடுத்து அவங்க பேரை கெடுக்கிறவங்களுக்கு ஏதுவாக செயல்படும். நம்முடைய தாளந்தை பயன்படுத்துவதற்கு நம்ம மறந்தவர்களாக மாம்ச பிரகாரமாக சாத்தானுக்கு இடம் கொடுத்து தேவனுடைய சபையில் உண்மையாக செயல்படுகிறவங்கள நம்ம வேதனைப்படுத்துகிறவங்க, அவங்களோட சண்டையிடுகிறவர்களாக, அவங்கள பேரை கெடுக்கிறதுக்கு ஏதோ அவங்கள குறை கூறுகிறவர்களா, குற்றம் சாட்டுறவங்களா ஒரு ஸ்டேஜில் நாம் தேவனுடைய சபையை விட்டே விலகி போகிற வேண்டாங்க. இந்த சபையில் எனக்கு அங்கீகாரம் இல்லை, அவங்கள போய் பயன்படுத்துகிறாங்க, நான் அவங்களோட எவ்வளோ பெரிய திறமைசாலி. சபையை விட்டே அநேகர் ஏன் விலகி போகிறாங்க? இது ஒரு முக்கியமான காரணம். இந்த போட்டி பொறாமைக்கு மனம் திரும்பாமல் தங்களுடைய தாளந்த பயன்படுத்தலை, அதற்கு பதிலாக நம்ம தேவையில்லாத வேறு காரியத்தை செய்கிறோன்னு சொல்லி அவங்க பயப்படாமல், எனக்கு அருமையாக இருந்த நாட்களில் ஒரு நாள் ஆண்டு வருவார். தாளந்தை நான் புதைச்சி வச்சுருக்கிறேன்னா, அல்லது ஆண்டு சொல்வார், பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரன், இவனை புறம்பான இருளில் போடுங்கன்னு சொல்லுவார். எவ்வளோ பயங்கரமான வார்த்தை! ஆண்டவர் நம்ம பார்த்து நல்லது உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனேன்னு சொல்லி பாராட்டி வெகுமதிகளை கொடுக்கறதுக்கு பதிலாக புறம்பான இருளில் போடுங்க, இவன் பொல்லாதவன், சோம்பேறி. வேண்டாங்க, அந்த வார்த்தை உங்களை பார்த்து என்னை பார்த்து கர்த்தர் சொல்லிடவே கூடாது. நடுக்கத்தோடு இந்த நாளில் நம்ம மணந்துருவோமா? இந்த நாள் தேவன் வருகையின் தாமதிக்கிற இந்த காலங்கள் கர்த்தர் நம்ம மனம் திரும்புறதுக்கு கொடுத்த கிருபையின் காலங்கள். ஆண்டவரே, உம்முடைய தாளந்தை உங்களுக்காக நான் பயன்படுத்தி நீங்கள் வரும் பொழுது நான் பரிசுகளை, வெகுமதிகளை, பாராட்டுகளை பெறணும். அன்றைய என்னுடைய குறைவுகளை மன்னிச்சிருங்க, நான் மனம் திரும்புகிறேன்னு சொல்லி தேவனுக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போமா? நம்ம ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பலப்படுத்துங்க, வேண்டிய கிருபைகளை தாங்க, தாளந்தை புதைக்கிறவர்களாக அல்ல பயன்படுத்துகிறவர்களாக ஆண்டவரே நீர் தாமே இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், விடுதலைக்கு ஏதுவாக இருக்கட்டும், மனம் திரும்பட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். யூடியூப்லே ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்தில் டைப் செய்வீர்களான், இன்னும் அநேக செய்திகள் அங்கே கேட்கலாம். கேளுங்க, மற்றவர்களுக்கும் கேட்கும்படி அதை அனுப்பி அறிமுகப்படுத்துங்க. தேவ வார்த்தைகளை அவர்கள் கேட்பதன் மூலமாக உண்டாகிற ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் கணக்கில் எழுதுவாராக. நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமேன் ஆமேன்.